தேர்தல் பிரச்சார கூட்டத்துல பாத்தீங்கன்னா தாவேகாவினுடைய கொடி வந்து காண்பிக்கப்பட்டிருக்கு. இது வந்து தாவேகா கட்சியினரே கிடையவே கிடையாது. இது வந்து அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் கூட்டணின்ற ஒரு பொய்யான பிம்பத்தை பாத்தீங்கன்னா அதிமுக கட்சியை சார்ந்த நிர்வாகிகளே வந்து இதை வந்து வடிவமைக்கிறாங்க. இதை வந்து தாவேகா கட்சி சார்பாக நாங்க வந்து வன்மையா வந்து கண்டிக்கிறோம். ஏன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எங்களுடைய உரிமையும் எங்கள் தலைவரோட பர்மிஷனும் இல்லாம உங்களுடைய சுயநலத்திற்காக பாத்தீங்கன்னா எங்களுடைய கொடியை வந்து நீங்க யூஸ் பண்றீங்க. இது வந்து உங்க மேல வந்து வழக்கு தொடர அளவுக்கு நாங்க போவோம். இனி வரும் கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா எங்களுடைய கட்சியினுடைய தலைமை அனுமதி இல்லாம தாவேகா கொடியை பயன்படுத்தும் அதிமுக நிர்வாகிகளுக்கு வந்து கடுமையான கண்டனங்களை வந்து நாங்க தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய சுயநலத்திற்காக எங்களுடைய கட்சியை வந்து நீங்க அடகு வைக்க வேண்டாம். எங்களுக்குன்னு சொல்லி தனி கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு, தனியா தலைவர் இருக்காரு. எங்களுடைய தலைவர் தான் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர். முதல்வர் வேட்பாளர்னா அது தலைவர் விஜய் அவர்கள் தான். எங்க கூட யாரு வேணா கூட்டணிக்கு வரலாம், நாங்க யாரோட கூட்டணி போக மாட்டோம் அப்படின்னு சொல்றது தெளிவா எத்தனையோ வாட்டி நாங்க ப்ரூவ் பண்ணியிருக்கோம், கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். மீண்டும் மீண்டும் உங்களுடைய அதாவது அதிமுகவுடைய சுயநலத்திற்காக எங்களுடைய கொடியை பயன்படுத்தினால் உங்கள் மீது வழக்கு தொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் ஆணைத்தனமாக சொல்லிக் கொள்கிறோம். அதிமுகவின் கூட்டத்தில் கொடியை காட்டும், கொடியை ஆட்டும் தொண்டர்கள் தாவேகா தொண்டர்கள் இல்லவே இல்லை என்பதை மட்டும் இந்த நேரத்தில் ஆணைத்தனமாக உங்களிடத்தில் சொல்லிக் கொள்கிறோம்.